உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. நிறைய பேருக்கு ஒமேகா 6 அண்ட் ஒமேகா 3 இந்த ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் தெரியறதில்ல. ஏன் அப்படின்னு தெரிஞ்சால் எல்லாருக்குமே ஒமேகா 6 உடம்புல நீங்கள் எடுத்து பாருங்கள், நல்லா ரைஸாக தான் இருக்கும். ஆனால் ஒமேகா 3 எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்மியாக இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம சப்ளிமெண்ட் சாப்பிட்லாமாண்ணா? சப்ளிமெண்ட்டில் நேச்சுரல் சப்ளிமெண்ட் தான் சாப்பிட்ணும். ஏன்னா பாடி ஒமேகா 3 ப்ரொடியூஸ் பண்ணாது. அதுக்கு உணவுகளோ இல்லை சப்ளிமெண்ட்ஸோ தேவை. ஆனால் சப்ளிமெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக ஆர்கானிக்காக இருக்கணும், சைடு எஃபெக்ட் இல்லாதான் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே உங்களுக்கு மல்டிவிட்டமின் இல்லை, இந்த மல்டிவிட்டமின் டேப்லெட் ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து போன் சென்ஸ் சரியில்லை, இந்த விட்டமின் D3 எடுத்து, இது தப்பு. இது நீங்கள் போய் நீங்கள் நல்லா சர்ச் பண்ணிங்கன்னா இதை பற்றி விஷயம் தெரியும். ஆனால் அதே நேச்சுரலில் நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. இப்போ ஒரு குளுக்கோசமைன் சல்ஃபேட் எடுக்கிறீங்க, அது கெமிக்கல் காம்பவுண்டுக்கும் நேச்சுரல் காம்பவுண்டுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் எலும்புலேருந்து எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. நான்வெஜ்ஜாக இருந்தால் கூட இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மீன் எண்ணெய் கரெக்ட், இதில் ஒமேகா 3 இருக்குது. ஆனால் அது நேச்சுரலாக இருக்கணுமா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒமேகா 3 என்னென்ன பண்ணுது? நம்முடைய கார்டியாக் லெவலில் கரெக்டாக வச்சுக்குது, இன்ஃப்ளமேஷன் வராமல் தடுக்குது, நம்மளோட சர்க்குலேட்டரி டிசார்டர் பார்க்குது, டீடாக்ஸ் பண்ணுது, மசில் போன் நியூரோ ஸ்ட்ரென்த் கொடுக்குது, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது, நோய்களை நல்லா குறைக்குது, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை அதிகப்படுத்துது, கான்ஸ்டிபேஷன் இருக்காது, ஸ்கின் க்ளோ ஆகும், பல விஷயங்களை இந்த ஒமேகா 3 பண்ணுது. அப்போ இது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுனா, வி ஹேவ் அன் எக்ஸலண்ட் சப்ளிமெண்ட். அது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் ரிப்போர்ட் கூட எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஒமேகா 6 1:50 இருக்கும். ஆக்சுவலாக 1:1 1:3 அந்த ரேஞ்சில் இருக்க வேண்டிய ஒமேகா 3 ஒமேகா 6 வந்து 1:50 இருக்கும். அப்போ உங்களுக்கு இது எல்லா நோய்களும் வரக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்படி இருக்கிறத நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மெடிக்கேஷன், ஒரு டயட், இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக 4 monthஸில் நீங்கள் போய் எடுத்து பாருங்கள், உங்களுடைய இந்த பேலன்ஸ் சார்ட் வந்து 1:1 1:3 ரேஞ்சில் வந்துடும். உங்களுக்கு இருக்க இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம். ஸோ இன்ஃப்ளமேஷன் தான் எல்லா நோய்களுக்குமே காரணம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியாகுது, உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது, உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வராது, பிளட் சர்க்குலேட்டரி டிசார்டரில் எதுவுமே பிரச்சனை வராது. ஸோ பிரெயின் ஹெல்த் நல்லாயிருக்கும், கார்டியாக் ஹெல்த் நல்லாயிருக்கும், லங்ஸு லிவர் அத்தனையுமே நல்லா இருக்குன்னா அப்போது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னாடியே ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. இது ரெண்டுக்கும் கம்பேரிட்டிவ் நம்மளுக்கு ஒமேகா 3 ஒமேகா 6 எந்த லெவலில் இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஒரு 4 months கழித்து நீங்கள் எடுத்து பாருங்கள், கேரண்டியாக சொல்ல முடியும் கண்டிப்பாக இது ரைஸ் ஆகிருக்கும். ஸோ இது ரைஸ் ஆகிற மூலமாக நமக்கு என்னென்னா இது அத்தனை சிஸ்டமும் நல்லாயிருக்கும், நோய்கள் நல்லா குறைந்தே ஆகும். இப்போ ஆல்ரெடி எனக்கு நோய் இருக்குது, இப்போ டயபெட்டிக் இருக்குது, பிபி இருக்குது, இதெல்லாம் குறைஞ்சிடும். எனக்கு கார்டியாக் இருக்குது, எனக்கு வந்து ஹார்ட்டில் பிளாக் இருக்குன்னா அது சரியாயிடும். லங்ஸில் எனக்கு பிரச்சனை இருக்குன்னா அது நல்லா ரிடியூஸ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒமேகா 3 கம்பல்சரி ஒருத்தர். இதை வந்து எனக்கு லைஃப் டைம் எடுக்கணும்னு கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 to 4 மாதம் எடுத்துட்டிங்கன்னா போதுமானது. மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் வேணால் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி நல்ல உணவுகள் கரெக்டாக நீங்கள் நம்ம டாக்டர்ஸ் வந்து அழகாக டயட் கொடுப்பாங்க. டயட்டை கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது தேவைப்படாது. மெயினாக இன்னொரு விஷயமும் இதில் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் பெண்கள் இது கண்டிப்பாக எடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கும் நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி சர்க்குலேட்டரி டிசார்டர் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மருந்தை, இந்த உணவுகளை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஹெல்த் பல மடங்கு அதிகமாகும். ஒமேகா 3 ஒமேகா 6 எப்போவுமே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும். அதை உங்களால் பண்ண முடியும். அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நோய்களும் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். என் நேம் திவ்யா, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து நிறையா ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு, வெயிட் லாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. 5 months நான் வந்துட்டு மெடிசன் எடுத்துகிட்ருக்கேன். 3 days வந்து டீடாக்ஸ் எடுத்திருக்கேன். சீக்கிரமாக வருமா அந்த அக்குபஞ்சர் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். இங்கே வந்து டீடாக்ஸ் எடுத்தால் ஜென்ரலாக ஹெல்த் இஷ்யூ எல்லாம் எதுவும் இருக்காது, நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல். The first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily. And if it is necessary, that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 7 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை.
World's best integrated hospital.